365 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர்ஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம கிட்ட நீங்க எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்க வாங்கினாலும், எந்த பொருள் வாங்கினாலும் ஃபிட்டிங்ஸ்க்கு நம்ம கிட்ட ஃப்ரீ. ஃபுல்லாமே ஆக்சரிஸ் தான். இதை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். ஏங்க நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அது காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குற ஐட்டம் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். கஸ்டமருக்கு குவாலிட்டி பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் லேக் வரக்கூடாது, ஸ்லோனஸ் வரக்கூடாது அப்படிங்கிறீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டா எடுத்துக்கோங்க. இந்த ஹெட்லைட் பல்பு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடலாம். இது எப்பவுமே இந்த ஆஃபர் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் நம்ம வாங்கினாலுமே மேலே தெரியுது பாத்தீங்களா, இதெல்லாமே சப் ஊஃபர்ஸ். இதெல்லாமே சப் ஊஃபர் அங்க இருக்கு. இந்த சைடு பாருங்க, மேல இந்த சைடு இருக்கு. இது வந்து மெட்டல் ஊஃபர்னு சொல்லுவாங்க. 10 இன்ச்சு. இது வந்து ரெட்சோனிக் பிராண்ட்ல நல்லா காம்பாக்டா இருக்கும். நல்ல எஃபெக்ட் நல்லா இருக்கும். உள்ள சரௌண்டிங் உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியா கிடைக்கும். ஸ்பீக்கர்ல இன்னொரு வெரைட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இப்ப நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ இது வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்குங்க. பிரதர், நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் பிரதர்? நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே கார் ஜோன். ஸோ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் லாரிப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. கிளியராக நம்ம பேசிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ நம்ம ஷூட் பண்ணுறது சண்டே நம்ம கடை இருக்குன்னு சொல்லி கஸ்டமருக்கு மெயினாக நம்ம வீடியோஸ் நிறைய சொல்லியிருக்கோம். சரி, காமிச்சலாமே சொல்லி தான். ஸோ நிறைய வண்டி ஒர்க் இருந்துச்சு, இப்போ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது ட்ரைபர், இது பொள்ளாச்சியில் வந்துருக்க வண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஒர்க்கும் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் சிஸ்டமு, ஃபுல் மேட்ஸு, சீட் கவரு, சன்ஃபிலிமு. ஸோ நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. சில மேட்டில் ஒட்டிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சண்டேவும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்கு. சண்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 o'clock வரைக்கும் நம்ம ஷாப் அவைலபிள் இருக்கும். சண்டே வர்ற கஸ்டமர்ஸ் சாட்டர்டே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி பொருள் வந்து செஞ்சால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கஸ்டமர் நேற்றே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி இந்த பொருள் தெரிஞ்சாலும் அரேஞ்ச் பண்ணி ஆளுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மெயின் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் நம்ம காமிக்குவோம், போடுவோம். ஸோ இந்த டைம் ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து எல்லாமே பிராண்ட்ஸாகவே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நார்மல் லோக்கல்ஸ் இல்லாமல் நல்ல பிராண்ட்ஸாகவே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னென்ன பிராண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹேண்ட்ரைட் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம். A-to-Z காருக்கு எல்லா தேவையான ஆக்சரிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு கூட டெமோக்கு வந்து நம்ம ஹேண்ட்ரைட் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஹேண்ட்ரைட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் பார்த்துக்குங்க. இந்த மாடல் 9 inch ஸ்க்ரீனு. ஸோ இதில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் 4GB RAM, 64GB ஸ்டோரேஜில் வர ரோம் வர சிஸ்டமு. ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரை நம்மகிட்ட எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் ஜெனியூனாக கொடுத்துடலாம். இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500 நம்ம கொடுத்துடலாம். டிவி மட்டுமே ஸ்டார்டிங் 4500 நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதுக்கு அடுத்த குவாலிட்டி கஸ்டமர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா குவாலிட்டி, கிளாரிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேணுங்கிறவங்க அடுத்தடுத்த குவாலிட்டி போகும்போது அடுத்த ரேட் வைஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 4500 ஸ்டார்டிங்னா அதுக்கு அடுத்த குவாலிட்டி 6500 பட்ஜெட்டில் உங்களுக்கு வரும். எல்லாமே பிராண்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக் பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம வந்துட்டு 4500 நம்ம கொடுத்துடலாம் ஆஃபர் ப்ரைஸாக. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வரைக்குமோ அல்லது ஒரு 2 மாதம் வரைக்குமோ ஆஃபர்ஸ் கிடையாது. 365 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போவாக போட்டுடலாம். சரி, இப்போ காம்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்போ மொத்தம் 2 காம்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இது 4GB 64GB. இது பிராண்ட் செக்மெண்ட் தான். உங்க சிஸ்டம் நல்லா இருக்கும். A13 மாடலில் வருது. கிளாரிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த சிஸ்டம் ஒன்று கொடுத்து ஸோ நல்ல கிளாரிட்டியான LED கேமரா, பிராண்ட் ஏரோஃப்ளை பிராண்டில் ஒரு கேமரா ஒன்று கொடுத்து எந்த வெஹிக்கிள் சொல்கிறீங்களோ அந்த வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே மாட்டக்கூடிய இந்த ஃப்ரேம்ஸ் ஒன்று கொடுத்து வித் ஃபிட்டிங் ஃப்ரீயோட 6500 காம்போ நம்ம ஆஃபர் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எவ்வளோ நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரம்ஜானோ அல்லது 2 மாதம் 3 மாதமோ கிடையாது. 365 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர்ஸ் அவைலபிள் இருக்கு. ரெண்டாவது காம்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது காம்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நவுத்தி வச்சிங்க அப்படின்னா வித் ஸ்பீக்கரோட பார்க்கலாம். ஏன் ஸ்பீக்கரோட பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த சிஸ்டம் காம்போ வாங்கினாலும் நிறைய பேருக்கு ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கீபோர்டு வெஹிக்கிள், புது வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்துறாங்க. இது வந்து ஸ்பீக்கரோட காம்போ போடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 9 inch குவாலிட்டியில் ஒரு நல்ல சிஸ்டம் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு LED கேமரா ஒன்று கொடுத்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி சொல்லுங்க அந்த ஃப்ரேம் கொடுத்துட்டு 4 டோர் 6 inch ஸ்பீக்கர், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் கொடுத்து இந்த ஐட்டம் நீங்கள் எது வாங்கினாலும் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,500 தான் உங்களுக்கு வரும். வித் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ இருக்கும். இது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்கள் வாங்கினாலும், எந்த பொருள் வாங்கினாலும் ஃபிட்டிங்ஸ்ங்கிறது நம்மக்கிட்ட ஃப்ரீ. இது வந்து ஆஃபர் நினச்சிக்காதீங்க. 365 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். வெளியெல்லாம் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் சொல்லி ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. இப்போ இந்த வெஹிக்கிளே பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 1, 2 பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியில வந்து மாட்டின ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு இருக்கிற வேண்டியதான். அந்த டைமில் நான் கஸ்டமர்கிட்ட ஒரு 200 100 நான் சேர்த்து வாங்குவேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி நான் வேணுன்ட்டுலாம் வாங்க மாட்டேன். ஃபிட்டிங் சார்ஜ் எப்பவுமே நம்மகிட்ட ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே பிராண்ட் செக்மெண்ட் தான் உங்களுக்கு சிஸ்டமு.
ஸோ சிஸ்டமில் பிராண்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் X90 லேட்டஸ்ட் ப்ராசஸர் இருக்குது, ஹெட்சோனிக்கில் AMG மாடல் இருக்குது, ஜெம்ஸ்டோனில் 6128 இருக்குது, ஸோ மோட்ரைவ் M-Drive இருக்குது, கார்பன் இருக்குது, டேஷ்பன் இருக்குது, கோல்டு ஃபின்ச் இருக்குது, மோக்கோ இருக்குது, பைனியர் எல்லா பிராண்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறையா சிஸ்டம் நம்ம காமிக்கும் போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். கஸ்டமருக்கு குவாலிட்டி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் லேக் வரக்கூடாது, ஸ்லோனஸ் வரக்கூடாது அப்படிங்கிறீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக எடுத்துக்கங்க. பட்ஜெட்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10K அல்லது ஒரு 8500 அந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துக்கங்க. மோஸ்ட்லி பேசிக் போக வேண்டாம், ஏன்னா பேசிக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், அதனால பேசிக்னு ஒரு ரேட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ எல்லா வெஹிக்கிளும் நம்ம ஸ்டார்டிங் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எந்த வண்டிக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப்ஸ் ஃபுல்லாக. ஹெட்லைட் பல்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு சைஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட சைஸ், எல்லா வண்டிக்கும் நம்ம பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் 52 வாட்ஸ் பல்ப் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட 1800 பல்ப் ரேட் வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் நீங்கள் பவராக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா 3800 rupees பட்ஜெட்டில் வரும். நம்ம இன்னொரு ஆஃபர் ஒன்று போட்டுடலாம். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், எக்ஸாம்பிளுக்கு செட்டு, ஸ்பீக்கர்ஸ், இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் சப் ஊஃபர்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் நீங்கள் எதெல்லாம் வாங்குறீங்களோ 16500 பர்ச்சேஸ் பண்ண, அதாவது 16500 மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட் பல்பு காம்ப்ளிமெண்ட்ரியே கொடுத்துடலாம். இது எப்பவுமே இந்த ஆஃபர் இருக்கிற வரைக்கும் நான் ஸ்டாக் கஸ்டமர் கொடுத்துக்குவேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஃபிட்டிங்ஸோட பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் என்ன வண்டிக்கு சொல்கிறீங்களோ அந்த வண்டிக்கு நம்ம ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்குது உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் செக்ஷனு. ஸோ இது என்ன மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் மெயினாக நம்ம ஹேண்டல் சிஸ்டம் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நம்ம வாங்கினாலுமே ஆடியோஸ்க்கு பெட்டராக நம்ம ஸ்பீக்கர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் தான். இதில் நிறைய பிராண்ட் வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ வர வண்டிகள் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்பீக்கர்ஸ் தான் மாட்டிட்டு இருக்கோம். நம்மகிட்ட டோர் ஸ்பீக்கர் 6 inch ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. 6 inch ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1000 rupeesலேருந்து இருக்குது. வித்தவுட் வாரண்டியில் வராது. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது நம்மகிட்ட. ஸோ கஸ்டமர்ஸ் வாரண்டியோட வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1300 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய பிராண்ட்ஸ், ஒவ்வொரு பிராண்ட்ஸ் ஒவ்வொரு வாட்ஸில், ஒவ்வொரு கிளாரிட்டியில், ஒவ்வொரு ஆரம்ஸில் உங்களுக்கு வர்ற பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறைய கஸ்டமர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் நல்ல பிராண்ட்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது நானே கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இந்த பிராண்ட், இந்த சிஸ்டம்க்கு இந்த பிராண்ட் போட்டால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதுக்கு இருந்தாலும் கஸ்டமர் எடுத்துக்குவாங்க. அவங்க பட்ஜெட் கேட்குறாங்க, பட்ஜெட் இருந்தாலும் நம்ம கொடுத்துக்குவேன், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ஸ்பீக்கர்ஸ் நம்ம வாங்கினாலுமே மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாமே சப் ஊஃபர்ஸ். இதெல்லாமே சப் ஊஃபர் அங்கே இருக்குது. இந்த சைடு பாருங்கள், மேலே இந்த சைடு இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செக்ஷன் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக உங்கள் சப் ஊஃபர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸு, சப்புக்கு வந்து பேஸ் எஃபெக்டாக வேணுங்கிறவங்களுக்கு சப்பு வாங்கி போடுவாங்க. சப்பு நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 rupees தான் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸு. வாட்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்தடுத்த வாட்ஸ் நீங்கள் போகும்போது அடுத்தடுத்த உங்களுக்கு எஃபெக்ட் வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோரில் வர ஸ்பீக்கர்ஸ் தான். இதெல்லாமே கோஎக்சல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கரில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ இது வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் என்ன பார்த்தீங்கன்னா 600 watts அவுட்புட்டில் வர்றது. இது வந்து ஃப்ரண்ட் ரெண்டு ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் ரெண்டு கிராஸ் ஓவர், ஃப்ரண்ட் ரெண்டு டியூட்டர் வர்றது, பேஸ் வர ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே. ஓகே. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட 4500 நம்மகிட்ட ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்குது. இது உங்களுக்கு எஃபெக்ட் வர ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டோரில் மட்டும் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இது காம்பனன்ட் ஸ்பீக்கருங்க. இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, நம்மகிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர் பிராண்டடாக வேணாலும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளாபங்க் இருக்குது, சான்சி இருக்குது, JBL இருக்குது, பைனியர் இருக்குது, நாகாமிச்சி இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆட்டோபோட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸ் இருக்குது. கஸ்டமருக்கு பட்ஜெட் தந்தப்போ பிராண்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி சிஸ்டம் தந்தப்போ எது ஆடியோஸ் நல்லா இருக்குமோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரனு ஃபுல்லாக உங்களுக்கு ஹாரன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் 200 இருக்குன்னு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இப்போ யாரும் அது வாங்குறது முன்னாடி நம்ம சேல்ஸும் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நம்மளாம் வாட்டர் ப்ரூஃபோட கொடுக்கறனால நம்மகிட்ட ஸ்டார்டிங் ஹாரன் பார்த்தீங்கன்னா 850 நம்மகிட்ட இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல பிராண்டாகவும் கிடைக்கும். எல்லாமே ஹாரன்ஸ் டைப்பில் வர்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்பு. ஸோ இப்போ வர நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப் சேஞ்ச் பண்ணுறாங்களோ இல்லையா, மெயினாக ஃபாக் லேம்ப் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாக் லேம்புங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் வரனால கிளைமேட் தந்தாப்புல யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்மகிட்ட ஃபாக் லேம்ப்லேயே ப்ரொஜெக்டர்லேயே சிங்கிள் கலர் ஒயிட் கலர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட ப்ரைஸ் 5500ங்க. அதே நீங்கள் ட்ரை கலரில் கொஞ்சம் வாட்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படின்னா 7500ங்க. எல்லாமே பிராண்டட் தான். எல்லாமே உங்களுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேசிக் வண்டி எர்டிகா வண்டி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா எர்டிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் இல்லாத வெஹிக்கிளுக்கு நம்ம சுவிட்சு ஒயரிங் எல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதே நான் காம்பன்மைஸ் பண்ணி இதிலே நான் பண்ணி கொடுத்து இதே ரேட்டில் பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமர்ஸ் இதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க அப்படின்னா தான் நான் அது உங்களுக்கு நான் சார்ஜ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஃபிட்டிங் ஃப்ரீ, கழட்டி மாற்ற ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ தான். பொருள் போடுறதுக்கு தான் நான் காசு வாங்குவேன், வேற எதுக்கு வாங்க மாட்டேன். அண்டர் சீட் ஊஃபருங்க. அண்டர் சீட் ஊஃபர்னா இது வந்து நிறைய வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸும் இருக்காது. ஸ்பேஸ் இருந்தாலும் உங்களுக்கு சப்பு வைக்க முடியாது. ஸோ அப்படியே இருங்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அண்டர் சீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி சப் ஊஃபருங்க. இது வந்து மெட்டல் ஊஃபர்னு சொல்லுவாங்க. 10 inch
10 இன்ச்சு. இது வந்து ரெட்சோனிக் பிராண்ட்ல நல்ல காம்பாக்டா இருக்கும், நல்ல எஃபெக்ட் நல்லா இருக்கும், உள்ள சரௌண்டிங் உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியா கிடைக்கும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6800 நம்ம கொடுக்கலாம். இதுவும் ஆஃபர் ரேட் தான். இதை வெளியே விசாரிச்சிங்க அப்படின்னா 7500 8000 வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு. நம்ம 6500 கொடுக்கலாம். இருக்கிற ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நான் கஸ்டமருக்கு நான் கொடுப்பேன், இந்த ரேட் வர வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு நீங்க வீடியோ அப்லோட் பண்றோம், நம்ம அப்லோட் வீடியோ பாக்குறீங்க, அந்த ரேட் இல்லாமல் ஒரு 200 ஜாஸ்தியா வந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அது வராத வரைக்கும் நான் தவிர்த்துவேன். வீடியோ சொன்ன ரேட்டே நம்ம கொடுத்துடலாம். ஆஃபர் தான் நம்ம போடுறோம். ஸோ ஆஃபருங்கும்போது நம்ம அதுக்கு ரேட்டு கொடுத்து தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாத வெஹிக்கிளுக்கு நான் சொன்ன மாதிரி சப்வூஃபர் நீங்கள் வச்சுக்கலாம். காம்பாக்டாக இருக்கும், நல்ல எஃபெக்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டேரிங் கவர்ஸ். ஸ்டேரிங் கவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம ஃபிட்டிங் பண்ணுற மாடல்ஸ் இதெல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 650 நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 360. நிறைய பேருக்கு இப்போ 360 தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் தான் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 360 பொறுத்தளவுக்கு 360 ஒரு ஆஃபர் போட்டுடலாம். 360னா 4 கேமரா வருங்க, 2 சைடு மிரரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். இந்த 9 இன்ச் சிஸ்டம் ஒன்று, 360 கேமரா ஒன்று, ஃப்ரேமு ஒயரிங்கு ஃபிட்டிங்கும் ஃப்ரீ, ப்ளஸ் 360க்கு கேலிபேஷன் ஃப்ரீ. கேலிபேஷனுக்கு 360 மாட்டினவங்களுக்கு தெரியும், 360 மாட்ட போகிறவங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா கேலிபேஷன் எப்படின்னா 360 கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு ஒயிட் கலர் ஷீட் மாதிரி ஃபோம் மாதிரி விரிச்சு கேமரா அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. இது தனியாக படித்தவங்க டெக்னீஷியன் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அது அமௌண்ட் கொடுத்தா நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 16500 இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மெயினாக யூஸ் பண்ணிக்கங்க. கேலிபேஷனுங்கிறது ஃப்ரீங்க. கேலிபேஷனுக்கு நீங்கள் தனியாக எங்கே போனாலுமே 2000 rupees தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த 16500 இல்லாமல் 2500 நீங்கள் கேலிபேஷன் பண்ணுற மாதிரி தான் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் ஃபிட்டிங் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன், ப்ளஸ் கேலிபேஷன் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். செட்டு, பேனல், கேமரா, ஒயரிங், இன்ஸ்டாலேஷன், கேலிபேஷன் எல்லாம் சேர்த்து 16500 9 இன்ச் சிஸ்டமாக உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணித்தரேன். இதிலே டைமண்ட் சீரிஸ் மாடலில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். அதை நீங்கள் என்ன கேளுங்க, நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே ஆக்சரிஸ் தான். இதை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். ஏன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற ஐட்டம் தான். ஸோ கஸ்டமர் எது வாங்கினாலும் 1-2 எடுத்துக்குவாங்க. அதில் 1-2 ரேட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நானே கஸ்டமர் சொல்லி ரேட் ஜாஸ்தியாக ஒரு 100-200 கொடுங்கன்னு சொல்லி சேர்த்து வாங்கிக்குவேன். நான் முடிஞ்சளவுக்கு அதே கஸ்டமர் வாங்க மாட்டேன். அது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்காது, எப்பவுமே கொடுக்குறது தான். அது ஆஃபர்லாம் சொல்ல வேண்டாம், அது ஸ்பெஷல்னு சொல்ல வேண்டாம், அது எப்பவுமே கொடுக்குறது தான். ஸோ அந்த மாதிரி மெயினாக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நான் மிட்வேலேருந்து டாப் அண்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தார் வச்சிருக்கீங்க அப்படின்னா தார் கேட்டு சொல்லிட்டு எல்லா அக்சசரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. லைட்டிங்லேருந்து, கேரியர்லேருந்து, பம்பர்லேருந்து, மாடிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. எது வேணாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் கொண்டு வாங்க, ஃபிட்டிங்கே பண்ணி கொடுத்துறோம். நமக்கு கேரேஜ் ஒன்று இருக்கு, கேரேஜுக்குள்ளேயே வச்சு எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துறோம். கஸ்டமர் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சீட் கவர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். சீட் கவர்ஸ், ஃபுல் மேட், சன்ஃபிலிம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்கு, ஒவ்வொரு மெட்டீரியல்ஸில் வர்றது. ஸோ இந்த மெட்டீரியலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷிஃப்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4500 நம்ம ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துடலாம் வித்தவுட் ஏர் பேக் வெஹிக்கிளுக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிட்டி நீங்கள் போகும்போது ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட் வைஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கு தகுந்தப்போ உங்களுக்கு பெயின் எடுக்கிறதோ அல்லது ஃபிட்டிங் ஆகுதோ இதெல்லாமே எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் மெட்டீரியல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த மெட்டீரியல்ஸ் போகும்போது உங்களுக்கு 6500, 7500, 9500 பட்ஜெட்டில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ் சீட் கவர் தான். இது நீங்கள் இந்த மெட்டீரியல் தான் போகணும், இந்த கலர் தான் போகணும் கிடையாது. நீங்கள் கேட்லாக் காமிச்சிருவோம். இந்த கேட்லாக் நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ண சொன்னாலும் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது கஸ்டமைஸ் தான். இதுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. ஓகே, எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. ஃபிட்டிங் சார்ஜே ஆட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் 1-2 ஏதாவது மாற்ற மாதிரி வெளிந்து வந்து மாற்ற மாதிரி ஆளுங்க இருந்துச்சுன்னா அது கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு 200 கொடுத்துருவோம், 100 கொடுத்து பேசி கொடுக்கறது தான். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் வர மாட்டேன். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபருக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் ஃபிட்டிங் அது நிஜமாவே பண்ணி கொடுத்துருவீங்களா? நிஜமா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு வெஹிக்கிளுக்கும் ஃபிட்டிங் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன சீட் கவர் நீங்கள் மாட்டினாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான், ஃபுல் மேட் ஓட்டினாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான், சன்ஃபிலிம் ஓட்டினாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான், செட்டு ஸ்பீக்கர் நான் சொல்லிட்டே போகலாம், எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஏன் ஃபிட்டிங் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா போதுமானதாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கஷ்டம் அந்த லேபர்ஸ் வச்சிருக்கு தெரியுங்களா, லேபர்ஸ்ட்டை முன்ன பின்ன கம்மி பண்ணி நான் கொடுத்து உங்களுக்கு நான் மேனேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நானே பண்ணுவேன் எல்லாமே. என் கடை பையனை செய்ய பண்ணுவேன். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒட்டுறதோ அல்லது மேட் சீட்டு தூக்குறதோ சீட் கவர் மாட்டுறதோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என் கடை பசங்க வச்சு நான் பண்ணி கொடுத்துருவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year தான் ஃபிட்டிங் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போவேன் நான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டி அவைலபிள்ஸில் இருக்கு. ஸோ பிவிசி மேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட 2000 வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு. அதிலே நல்ல குவாலிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2800 rupees 3000 பட்ஜெட்டில் இருக்கு. இல்லை குவாலிட்டியான மேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட 5500 நம்ம ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி தான் கூலிங் ஃபிலிமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
கூலிங் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2000 இருக்கு லோக்கல் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி பிராண்ட்ஸ்ல போயிட்டீங்கன்னா சன் ஃபிலிம் இல்லைங்களா ப்ரோ? ஆமா, இதெல்லாம் வாரண்டி ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. ஆனால் மெயின் கஸ்டமருக்கு ஒரு சொல்லிக்கிறேன், என்ன கேட்டிங்கன்னா இந்த சீட் கவர் ஃபுல் மேட்டு சன் ஃபிலிமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது போட்டுக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா 3 to 4 month வரைக்கும் தான் லோக்கல் யூஸ் பண்ண முடியும், நல்லது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது நல்லதாக வாரண்டியாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசேஜ் நல்லா இருக்கும், கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பம்பர் கேரியர் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் கேரியர்ஸ் ஃபுல்லாமே பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2200 2100 ஸ்டார்டிங் இருக்கு. அதே மாதிரி ஃபுட் ஸ்டெப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 இருக்கு. ஸோ கேரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டீபோர் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. கேரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3300 இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு குவாலிட்டி போறதுனால உங்களுக்கு 3800 4000 4500 இருக்கு. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரியர் ஸ்டாக்ஸ் தான் குடோன்லேயே இருக்கு. இது கஸ்டமருக்கு கேட்கும்போது டக்குனு எடுத்து கொடுக்குறது வச்சிருக்கேன். ஃபுல்லாமே கேரியர் ஸ்டாக் தான். ஸோ எது கேட்டாலும் நம்ம கிட்ட எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஃபுல் வண்டி புது வண்டி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே A to Z எல்லாமே மாற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓவராலாக நம்ம எல்லாமே காமிச்சிட்டோம். நிறைய ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய குவாலிட்டிஸ், நிறைய யூசேஜ் பொருள்ஸ் இருக்கு. மெயினாக சொன்னோம்னா தாருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. எடுத்துட்டு எல்லாத்துக்குமே டிஃப்யூசர் ஸ்கர்ட்ஸ் நிறைய எல்லாமே ஃபுல் செட்டப் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்க. நான் கால் எடுக்க முடியல அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அல்லது கஸ்டமர்ஸ் கவனிச்சிட்டு இருப்பேன், அதுக்கு ரிட்டன் நானே கூப்பிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க, நான் கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன்.